இங்கே காவேரி அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒர்க் ஷாப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. இதுக்கு நிவின் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. நிவின் தான் காவேரியை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் விட, உடனே இங்கே காவேரி வந்ததை பார்த்துட்டு விஜய் வந்து சந்தோஷமாகறாரு. என்ன நீ எதுக்கு வந்த? அதுக்காக தான் நிவின் என்கிட்ட எங்கே இருக்குது இந்த வீடுன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டிங்களா? நான் கூட என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க, நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் கேட்டால் எப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க எங்கே இருக்கிறேங்கிறத, அதனால தான் நான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. உடனே இதில் என்ன இருக்குது, சரி இந்த இடம் ரொம்ப சேஃபான இடம் தானா, இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல, அப்புறம் பிரச்சனை ஆகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்ல, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. உடனே இங்கே காவிரிட்ட கேட்குறாரு, ஆமாம் நீ இங்கே தங்க போறியா, எதுக்கு தேவையில்லாத வேலை உனக்கு, அப்புறம் அத்தைக்கு தெரிஞ்சால் வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிரும், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உடனே இங்கே காவேரியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என்னை இங்கேருந்து துரத்தலாம் பார்க்குறீங்களா, நான் இங்கே இல்லைன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஐடியா பண்ணுறீங்க, அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது, நான் கண்டிப்பாக உங்களோட தான் இருக்க போகிறேன், உங்களுக்கு சரியாகிற வரை நான் தான் அவங்கள பார்த்துக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் கேட்குறாரு, இங்கே பாரு என்ன சொல்லிட்டு இருக்கா நீ, என்ன சொல்கிறா நிவின் இவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நிவின் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அவங்க அம்மாட்ட ஒர்க் ஷாப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கா, கண்டிப்பாக ஒரு 10 நாள் உங்கள் கூட தான் இருக்க போகிறா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல, உடனே இங்கே விஜய்க்கும் சந்தோஷமாயிருது. என்ன காவேரி எல்லாமே எனக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கேட்க, உடனே காவேரியும் சிரிக்கிறாங்க. நிவின் இங்கே பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் இடையில நம்ம இனிமேல் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீசெண்டாக நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விலகி போயிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜயை ரொம்பவே கவனிச்சுக்கிறாங்க. இங்கிருங்க சட்டையெல்லாம் முதல்ல கலட்டுங்க, இந்த மாதிரி அம்மா போட்டிருக்க டைமு காத்தோட்டமாக தான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே விஜய் கேட்குறாரு, அப்போ நீ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்த்து கேட்க, உடனே உங்களுக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சிரிக்கிறாங்க. உடனே இங்கே விஜய் வந்து அப்படியே சிரிக்கிறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பனியனை கழட்டிட்டு அப்படியே உட்கார, உடனே இங்கே காவேரி வந்து எங்கள் அம்மா போட்ட தழும்புலாம் அப்படியே என்னமோ பண்ணி விட்றாங்க எங்கள் விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா தாயோட கவனிப்பே இல்லாமல் வளர்ந்தவர் தான் இங்கே விஜய், யாருமே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதே இல்லை. இங்கே தாத்தா பாட்டி என்னதான் இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கிட்டாலும் கூட அன்பா அக்கறையாக பக்கத்தில் உட்காந்து ஒரு ஒய்ஃபுங்கிறவ வந்ததுக்கப்புறம் தான் இந்த தாயோட அருமையவே வந்து விஜய் வந்து ஃபீல் பண்ணுறாரு. விஜய் வந்து காவேரியை ஒரு அம்மா பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. இங்கே காவேரியுமே தன்னோட குழந்தைய பார்க்குற மாதிரி விஜய் பார்த்துக்கிறது ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்குங்க. இங்கே காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரொம்ப எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு. அது எனக்கு தெரியும் அந்த டைம் எப்படி இருக்கும்னு, நான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தானே வந்திருக்கேன், எனக்கு தெரியாதா, நீங்கள் என்கிட்ட மறைக்காதீங்க, ஃபஸ்ட்டு இந்த பெட்லலாம் நீங்கள் படுக்காதீங்க, நாங்கள் மேலே ஏதாவது போடுறேன்னு சொல்லிட்டு இங்கே வேப்பங்குலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பரப்பி விட்டு படுக்க வைக்கிறாங்க. இதில் படுத்தா ரொம்பவே கூலிங்காக இருக்கும், இதிலே படுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல, இங்கே ஒரு விஜய் வந்து அப்படியே காவேரியை பார்க்க, என்னங்க என்னையவே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு ஒருத்தி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்லலாம் ஏங்கியிருக்கேன், ஆனால் வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இவ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வெண்ணிலாவையே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்தளவுக்கு என்னை அக்கறையாக பார்த்துருப்பாளாங்கிறது சந்தேகம் தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே எங்கள் காவேரி ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க, என்னடி நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க, உடனே எங்கள் காவேரி அப்போ நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே விஜய் ஆமாம் இதில் என்ன சந்தேகம், என்னை தங்கமாக தாங்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல, எல்லாமே உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான், நீங்கள் என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்கன்னோ அந்தளவுக்கு ஒரு 50% நான் அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், இதெல்லாம் கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தானே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் வந்து அப்படியே காவேரியை பார்க்க, காவேரி என் கூட நீ லாஸ்ட் வரை இருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஏக்கமாக கேட்க, உடனே காவேரி நான் எங்கே போகிறேன் உங்களை விட்டுட்டு, உங்கள் கூட தான் எப்போவுமே இருப்பேன், இல்லை உனக்கு வேற குழந்தைலாம் வரப்போகுது, என்னை கண்டுக்கிறாமல் நீ விட்டுட்டேனா அதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, உடனே இங்கே காவேரி எனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் உங்களை தான் நான் ஃபஸ்ட்டு குழந்தையாக நினைக்கிறேன், உங்கள் கூட நான் எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கேன், போதுமா உங்கள் கூட தான் நான் எப்போதுமே இருப்பேன், எனக்கு விஜய் தான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி விஜயை பார்த்து சொல்ல, விஜய்க்கு பூரிப்பு தாங்க முடியல, காவேரியை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்கா. காவேரி வந்து விஜயோட ஷோல்டர் மேலே அப்படியே சாயிறாங்க. உடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்கே ஃபோன் ரிங்கு வேறு அடிக்குது, எங்கள் தாத்தா வேறு இடலாம் பண்ணுறாரு, இந்த மாதிரி டைமில் தான் ஏதாவது ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து ஃபோன் எடுக்காமல் அப்படியே காவேரியை பார்த்துட்டு இருக்கா. உடனே காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் அட்டன் பண்ண போகிறாரு. எங்கள் தாத்தா என்ன பதில் சொல்ல போகிறாரோ தெரியல. அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்